கைது நடவடிக்கைக்கான காரணம் என்ன? 9வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவன் அவர்களோடு சேர்ந்து ஒரு 4 மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு மாட்டிறைச்சி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வீட்டில் அவருடைய தாயார் பையனுக்கு பிடிக்கும் என்ற அடிப்படையில மாட்டிறைச்சி சமைச்சு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அதை தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் அவர் எடுத்துட்டு வகுப்பறையில இருக்கும்போது உணவு இடைவேளை நேரத்தில் அதை சாப்பிட்டு இருக்கிறாரு. கூட பயிலக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு அவர் வேண்டுமா என்று அவர் கேட்டாரு என்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியே வருகின்றது. வெறுமனே நீங்க காய்கறி மட்டும் தான் நீங்க கொடுத்து விடணும், நான்வெஜ்ல அதை நீங்க கொடுத்து விடக்கூடாது. அப்படியே நீங்க கொடுக்கறதா இருந்தா முட்டை நீங்க கொடுத்து விடலாம். முட்டையை தவிர்த்து மீன், அந்த மாதிரி இறைச்சி போன்ற இது மாதிரியான விஷயங்களை பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்து விடக்கூடாது என்ற ஒரு உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கிறார். எந்த சட்டத்தின் அடிப்படையில் இவர் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார்? இன்றைய செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சமீபத்தில் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோல்பாரா மாவட்டத்தில் ஹப்ரகாட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய அந்த மாணவனையும் அவருடைய தாயாரையும் அந்த காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக இந்த கைது நடவடிக்கை? ஏதாவது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான கொலை போன்ற குற்றச்செயல்கள் ஈடுபட்டு விட்டாரா, அல்லது வேற ஏதாவது மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டு விட்டாரா என்று நாம பார்க்கும்போது, கைது நடவடிக்கைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவன் அவர்களோடு சேர்ந்து ஒரு 4 மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு மாட்டிறைச்சி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வீட்டில் அவருடைய தாயார் பையனுக்கு பிடிக்கும் என்ற அடிப்படையில மாட்டிறைச்சி சமைச்சு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அதை தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் அவர் எடுத்துட்டு வகுப்பறையில இருக்கும்போது உணவு இடைவேளை நேரத்தில் அதை சாப்பிட்டு இருக்கிறாரு. கூட பயிலக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு அவர் வேண்டுமா என்று அவர் கேட்டாரு என்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியே வருகின்றது. இதை வைத்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, மாணவர்களுடைய பெற்றோர் ஒரு சிலர் போயிட்டு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைகளை மாட்டிறைச்சி சாப்பிட சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு 9ஆம் வகுப்பு மாணவன் மேலையும் அவருடைய தாயார் மேலையும் பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, காவல்துறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மாணவனையும் தாயாரையும் யார் சமைச்சு கொடுத்தாங்களோ தாயாரையும் கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கொண்டு போய் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை செஞ்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது. பொதுவாகவே பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கோடை விடுமுறை முடிந்த பிறகு பள்ளிகள் ஆரம்பமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுப்பாங்க. அவ்வாறு சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவை மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு பண்பு என்னன்னு சொன்னா, தங்களுடைய உணவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. மற்றவருடைய உணவை இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. இது மாதிரி மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய நிகழ்வு சாதாரணமாக எல்லா இடங்களிலும் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை வைத்து இன்றைக்கு இது மாதிரியான ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்குது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு சம்பவமாக நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே இந்தியாவில் பாஜகவுடைய ஆட்சி வந்ததிலிருந்தே நாம் அறிந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாட்டிறைச்சியை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல், அதை வைத்து ஏராளமான அநியாயமான முறையில் ஏராளமான படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து வர்றதை பார்க்கிறோம். இந்த ஒரு கைது நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவமா இருக்குது. 9ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எந்த விதமான ஒரு தவறும் செய்யலை. அவருடைய பெற்றோர் அவங்களும் எந்த விதமான குற்றச்செயலையும் ஈடுபடலை. பிள்ளை கேட்டதை சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை வகுப்பறையில மற்ற மாணவர்களுக்கு வேண்டுமா என்று கேட்டதற்காக வேண்டி இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அது மாதிரி மாவட்ட ஆட்சியர்லாம் பள்ளிக்கூடத்திற்கு விசாரணை நடத்துகின்றார்கள். என்ன நடந்துச்சு, எதனால இது மாதிரி நிகழ்வு நடந்துச்சு என்று விசாரணை நடத்தக்கூடிய அளவிற்கு இதை மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக அந்த மாநில காவல்துறை இன்றைக்கு ஆக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு போடுறாருன்னு சொன்னா, பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க உணவு கொடுத்து விடுற மாதிரி இருந்தா வெறுமனே நீங்க காய்கறி மட்டும் தான் நீங்க கொடுத்து விடணும், நான்வெஜ்ல அதை நீங்க கொடுத்து விடக்கூடாது. அப்படியே நீங்க கொடுக்கறதா இருந்தா முட்டை நீங்க கொடுத்து விடலாம். முட்டையை தவிர்த்து மீன், அந்த மாதிரி இறைச்சி போன்ற இது மாதிரியான விஷயங்களை பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்து விடக்கூடாது என்ற ஒரு உத்தரவை
மாவட்ட ஆட்சியர் வந்து பிறப்பிக்கிறார். எந்த சட்டத்தின் அடிப்படையில இவர் அந்த உத்தரவை வந்து பிறப்பிக்கிறார்? நம்ம நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது மாதிரி ஏதாவது ஒரு வழிவகையை வந்து காட்டுகின்றதா? இதுதான் சாப்பிடணும், பள்ளிக்கூடத்துல இதை சாப்பிடக்கூடாது என்று உணவு உண்ணக்கூடிய அடிப்படை உரிமை வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு சட்டத்திற்கு புறம்பான ஒரு உத்தரவை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பிறப்பிக்கிறார். அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் இன்றைக்கு அதை வாய் மூடி மௌனமாக இருந்து அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு அந்த ஒரு அனுமதி இருக்குதா? பிள்ளைகளுக்கு வந்து இதைத்தான் நீங்க கொண்டு வரணும், இதை கொண்டு வரக்கூடாது என்று பள்ளிக்கூட நிர்வாகம் கூட ஆர்டர் போடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படி சொன்னா பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்துல தான் வந்து அதிகமாக வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதற்காக எத்தனையோ திட்டங்கள் இன்றைக்கு மாநில அரசாங்கங்களால் மத்திய அரசாங்கங்களால் வகுக்கப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்து போய் சேரணும், சரியான அளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு கலோரி வந்து உணவு வந்து அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்று அதற்கென்று தனியாக விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக இது மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்கன்னு சொன்னா, யார் யாருக்கும் என்னென்ன உணவுலாம் பிடிக்கும். சில மாணவர்களுக்கு இறைச்சி உணவு தான் பிடிக்கும், காய்கறி உணவு வந்து பிடிக்காத மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. சில மாணவர்களுக்கு வந்து முட்டை வந்து பிடிக்காது, சில மாணவர்களுக்கு மீன் பிடிக்காது. இப்படி ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கு உட்பட்ட விஷயம், ஒவ்வொருவருடைய அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயம், யாருக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை அவர்கள் வந்து சமைச்சு எடுத்துட்டு வர போறாங்க. வகுப்பு நடத்தக்கூடிய நேரத்தில் அது மாதிரியான ஒழுங்கீனமான செயலை ஈடுபட்டாங்கன்னு சொன்னா நாம அதை கேட்கலாம், கேள்வி கேட்கிற உரிமை இருக்குது. நேரம் எதுக்கு ஒதுக்கப்படுது? உணவு இடைவேளை என்பது அந்த நேரத்தில் உணவு சாப்பிடணும், அவர்களுக்கு அந்த உடம்புக்கு அந்த எனர்ஜி வேணும் என்கின்ற அடிப்படையில தான் அந்த உணவு இடைவேளை விடப்படுகின்றது. உணவு இடைவேளை விடப்படுகின்ற அந்த நேரத்துல அவர் வந்து சாப்பிடாருன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலாது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கொண்டு போய் சிறையில் அடைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலா அந்த மாதிரி இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. மாட்டிறைச்சி சாப்பிடுவது, மாட்டிறைச்சி வைத்திருப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆட்சியிலே இதுவெல்லாம் ஒரு குற்ற செயல்களாக இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியிலே வந்து பார்க்கப்பட்டு யாரெல்லாம் அது மாதிரியான காரியங்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு கடிவாளம் போட வேண்டிய காவல்துறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யார் அப்பாவிகளாக இருக்கிறாங்களோ, யார் அந்த உணவு வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் மீதே வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அசிங்கம் நம்ம நாட்டை தவிர எங்கேயுமே நடக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இப்ப பக்ரீத் பண்டிகை முடிந்திருக்கின்றது. இந்த பக்ரீத்தை ஒட்டி அதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களாக நாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும், அதிலும் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பக்ரீத்தை ஒட்டி மாட்டிறைச்சியை வைத்து எத்தனை விதமான அரசியல் வந்து பண்றாங்க, எத்தனை விதமான குற்றச்செயல்கள் ஈடுபடுறாங்க. மாடுகளை ஏற்றிட்டு போனாங்க, மாடுகளை வச்சிருந்தாங்க என்று சொல்லி மிகப்பெரிய அளவுல வந்து அதை வந்து வேண்டுமென்றே ஒரு பசுவை இவர்கள் வந்து அரிக்கின்றார்கள் என்று வேண்டுமென்றே ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதை போன்று காவல்துறையில் இருக்கக்கூடிய சில காவி சாயம் பூசி இருக்கக்கூடியவர்களால் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வர்றதை நாம வந்து பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து அவர் வந்து பீஃப் சாப்பிட்றான்றது ஒரு பாரதூரமான விஷயமா? அது அவர் குற்றச்செயலாது, அது அவருடைய உரிமை. அது அரசியலமைப்பு சாசனம் வழங்கி இருக்கின்றது. அவருக்கு விருப்பப்பட்ட உணவை எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாரு அப்படின்ற அடிப்படையில அதை வந்து வற்புறுத்தினாரு, மற்ற மாணவர்கள் கொண்டு போய் திணிச்சாரு என்று ஒரு 9வது வயது படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள்ட்ட கூட பள்ளி மாணவன் என்று பார்க்காமல், சிறுவன் என்று கூட பார்க்காமல், அவனுடைய படிப்பை குறித்து, எதிர்காலம் குறித்து எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லாமல் யாராக இருந்தாலும் இவர்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னு சொன்ன முஸ்லிமா அவர்கள் மீது நாம எப்படியாவது காழ்ப்புணர்ச்சியை காட்ட வேண்டும், மாட்டிறைச்சி மாதிரியான விஷயங்களை எடுத்து நம்மளுடைய அரசியலை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி, ஆபத்தான ஒரு நிலைமையை நோக்கி தான் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை ஆளக்கூடிய அரசாங்கங்கள், அதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய, சட்டத்தின் மூலமாக தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தடுக்காமல் தவறான முறையில் அவர் துஷ்பிரயோகம் செய்தால் நாட்டினுடைய நிலைமை மிக மிக மோசமானதாக, கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்பதை இந்த செய்தியின் சிந்தனையின் மூலமாக ஒரு தகவலாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.